विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् समाधानम् इदं परम् आरभ्यते அக்ராமதே பிரத்யவதிஷ்டந்தேன்னு ஆரம்பிச்சு விருத்திகாராளுடைய பூர்வபட்சம். இதற்கு முன்னால சாஸ்திரம் வேதம்தான் பிரம்மத்தை சொல்கிறது அப்படின்னு 3வது அதிகரணத்துல தீர்மானம் பண்ணினதான விஷயத்தை வேதம்தான் சொல்வதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா வேதமானது சித்த வஸ்துவான பிரம்மத்தை சொல்லாது. ஆனா எதை சொல்லும்? ஒரு செயலை சொல்லும். இது பண்ணு இது பண்ணாது. அதான் வேதத்தினுடைய வேலை. நீங்க இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு ஒரு மனுஷனை கட்டளை இடுமே தவிர இருக்கிற விஷயத்தை ஏதோ பிரம்மம் இருக்கு அதை பத்தி பேசுறதுங்கிறது சொல்லாது அப்படின்னு அவன் சொன்ன. ஆகையால் சித்த வஸ்துவ சொல்றதுக்கு வேதம் சரியா வராது அப்படின்னு முடிச்சதுமே இல்லப்பா உபக்கிரம உபசம்ஹாராதிகள்ல பார்த்தோமேயானால் உபநிஷத்துல நன்றாக ஆராய்ந்து பார்த்தோமேயானால் பிரம்மந்தான் சொல்லப்படுகிறதுன்னு தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சமாதானம் சொல்லியாச்சு. அதோட ஒரு ஒரு பூர்வபட்சம் ஒரு சித்தாந்தம் ஆயிடுது. ஆனா இன்னும் சில பேர் பிராபாகர மதத்துக்கு சேர்ந்தவா அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? பிரம்மம் வேதத்தை சொல்லலேன்னு நாங்க சொல்லல சொல்றது. ஆனா அந்த பிரம்மம் என்ன பண்றது? அது ஒரு கர்மாவை உபயோகப்படுத்துறா போல சொல்றது. தனியாக சொல்லல. ஒரு யூபம் இருக்கு. யூபம்னா என்னது லோகத்துல தெரியாது. ஆனா அந்த யூபத்தை பத்தி என்ன சொல்றது? யூபம் தட்சதி யூபம் அட்சாஸ்திரே கரோதி யூபே பஜம் பத்னாதி. யூபத்துல ஆட கட்டுறான், யூபத்தை செதுக்கிறான், யூபத்தை மரத்தை நடுகிறான், அத்தி மரத்தினால யூபத்தை செய்கிறான். இவைகள்லாம் இப்படிப்பட்டதான வாக்கியங்கள்லாம் சேர்ந்து நமக்கு இந்த யூபத்தை யாகத்துக்கு சம்பந்தமான விஷயத்தோட சேர்க்கிறது. அதே போல ஆவணியங்கிற பதார்த்தத்தை எதாவதையே ஹோதி ஆவணியத்துல ஹோமம் பண்ணுகிறான். இப்படிப்பட்டதான ஹோமம் பண்றதுக்கு ஆதாரமான அக்னின்னு தெரிகிறது. இப்படி எந்தெந்த பொருளை சொன்னாலும் அந்த பொருளை ஒரு யாகத்துக்கு இணைஞ்சு அதோட அங்கமாகத்தான் சொல்றது. அதே மாதிரிதான் பிரம்மத்தையும் அங்கமாக சொல்லுமே தவிர சுதந்திரமா சொல்ல ஏதோ ஒரு யாகத்துல இதை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல ஒரு உபாசனையில உபயோகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றது. ஏன் திருட்டோஹி தஸ்யார்த்தா கர்மாவபோதனம் நாம சபரஸ்வாமி என்ன சொல்லிருக்கார்? சத்திய அர்த்தா சத்திய அதனுடைய பிரயோஜனம் கர்ம அவபோதனம் கர்மாவுக்கு நன்றாக அறிந்து கொள்வது. ஆகையால் கர்மாவை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்லியிருக்கு. சோதனேதி கிரியாயாக பரஸ்தகம் வசனம். சோதனான்னு என்ன? ஒரு செயலை தூண்டக்கூடியதான ஒரு சொல். சத்திய ஞான உபதேசா அதனுடைய ஞானமானது நமக்கு கட்டளையிடுகிறது. இப்படி தத்பூதானாம் கிரியார்த்தேன சமாம்னாய தத்பூதானாம் வேதத்தில் இருக்கக்கூடியதான சித்த வஸ்துகளை கிரியான காரியம் ஒரு செயல் அந்த லிங்காதிகளோட சேர்ந்து இது சொல்லப்படுகிறது. இப்படி சூத்திரங்கள் என்ன பாஷ்யங்கள் என்ன ஆம்னாயத்திய கிரியார்த்தத்வா வேதமானது செயலை சொல்லத்தான் வந்திருக்கு. ஆனந்த் சத்தியம் அததர்த்தானம் அந்த தத்துவ மற்றவைகள்லாம் அனர்த்தகம். இப்படி
இவைகள்லாம் பார்த்தோமையானால் புருஷனை ஒரு செயலில் தூண்டுவதற்காகவோ அல்லது ஒரு செயலிருந்து நிறுத்துவதற்காகத்தான் சாஸ்திரம் வந்திருக்கு. மற்றவைகள்லாம் அதற்கு அங்கமாகத்தான் இருக்கு. ஆயால் வேதமும் வேதாந்தமும் வேதமா இருக்கிறதுனால இந்த வேதாந்தங்களும் இப்படித்தான் சொல்லணுமே ஒழிய ஏதோ பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்லப்படாது. எப்ப இப்படி தீர்மானம் ஆயிடுதோ ஸ்வர்காதி காமங்களுக்கு ஸ்வர்க்கம் வேணும் என்று நினைக்கிறவனுக்கு அக்னிஹோத்திராதி சாதனங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அதே போல மோட்சம் வேணும் என்று கருதுகிறவனுக்கு இந்த சாஸ்திரம் பிரம்மத்தை சொல்றது. ஆயால் நமக்கு என்ன பண்ணணும், அந்த பிரம்மமானது டைரக்டா சொல்ல ஏதோ ஒரு கிரியையில அதை உபயோகப்படுத்தணும். அப்படித்தான் சொல்லியிருக்கே தவிர ஒரு உபாசனைக்கு அங்கமாக சொல்லியிருக்கே ஒழிய தனியாக சொல்லல. பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா மோட்சம் வரும்னு சொல்லல அப்படின்ட்டான். இப்ப வரும் பொழுது சித்தாந்தி அவனை பத்தி கேட்கிற, அப்பா நீ சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் பாரு, நீ எந்த தர்மசாஸ்திரத்தை மீமாம்சைய நினைச்சுன்னு சொல்றியோ கர்மகாண்டத்தை பத்தி சொல்றியோ அதுக்கும் வேதாந்தத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் வேதம் தான். உபனிஷத்துகளும் வேதத்துல தான் இருக்க. இருந்த போதிலும் அது இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நீ பார்த்தியா அப்படிங்கிறது. நலுய ஜிக்ஞாஸ்ய வைலட்சண்யம் முக்தம். இந்த சாஸ்திரத்துல ஜிக்ஞாஸ்ய வைலட்சண்யம் முக்தம். ஜிக்ஞாஸ்ய வைலட்சண்யம் அறிந்து கொள்ள வேண்டியதான பொருள் வேறானது என்று நாங்க சொல்லியிருக்கோமே. எங்க சொல்லியிருக்கேன்? 8வது அதிகரணத்துல ஜன்மாத்தியங்கிற இடத்துலயே இது கிளியரா நாங்க சொல்லியிருக்கோமே. என்ன? கர்மகாண்டே பவ்யோ தர்மனா ஜிக்ஞாஸ்யா இஹது பூதம் நித்ய நிர்வൃத்தம் பிரம்ம ஜிக்ஞாஸ்யமிதி. கர்மகாண்டத்துல நீங்க எதை பத்தி விசாரம் பண்றேன்? தர்மத்தை. அந்த தர்மமானது எப்ப வரப்போறது? ஒரு செயலை பண்ண பிறகு வரப்போறது. புண்ணியம் பாபம் எப்ப வரும்? நீங்க ஒரு செயலை பண்ணின பிறகுதான் வரும். வெறும் அதை அறிந்தா வராது. சந்தியாவந்தனம் பண்ணினா புண்ணியம், ஜபம் பண்ணினா புண்ணியம், தெரிஞ்சுட்டா பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலா நீங்க பண்ணணும். அந்த தர்மமானது புண்ணிய பாபங்களானது ஒரு செயலை அனுஷ்டானம் பண்ணின பிறகு வரக்கூடியது. அவ்யா தர்மா ஜிக்ஞாஸ்யா இஹது உபனிடத்தோ என்றால் பூதம் நித்திய நிர்வൃத்தம் பிரம்ம ஜிக்ஞாஸ்யம். பூதம் பிரம்மா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரம்மம். புதுசா நீங்க பண்ணின பிறகு வரக்கூடியது பிரம்மம். புண்ணிய பாபங்கள்ல நீங்க கர்மா பண்ணின பிறகு பிறக்க போறது. பிரம்மமானது முன்னாலேயே இருக்கு. அதனால இது வேற எப்பா அந்த ரூல்ஸ் இங்க அப்ளை ஆகாது. கர்மகாண்டத்தில் பவ்யோ தர்ம புதுசா உண்டாகக்கூடியதான தர்மம் ஜிக்ஞாஸ்யா அதைதான் பத்தி விசாரிக்கிறோம். இஹதோ உபனிஷத்தோ என்றால் பூதம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நித்ய நிர்வൃத்தம் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பிரம்ம ஜிக்ஞாஸ்யம். தத்ர அங்கு தர்ம ஞான பலாது அனுஷ்டானாபேட்சாது விலட்சணம் பிரம்ம ஞான பலம் பவிதும் அர்ஹதி. அங்கே தர்ம ஞானத்தினுடைய பலம் என்ன இருக்கோ அது எப்படி? தர்ம ஞானத்தினால பலம் என்ன? அனுஷ்டானம் பண்ணினவிட வரக்கூடியதான புண்ணியம். தர்ம ஞான பலாது தர்மத்தை அறிந்ததனுடைய பலமானது அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானாபேட்சாது அதை விட விலட்சணம் வேறானது பிரம்ம ஞான பலம் பவிதும் அர்ஹதி. இது வேற என்ன இருக்கணும்? அந்த ரூல் இங்க அப்ளை பண்றல அப்படின்னு அவன் சொன்னான். நாகத்தேவம் பவிதும் இத ஒரு வித்தியாசமா சொல்ல முடியாது அப்படிங்கிறது. ஏன்? கர்ம விதி பிரயுக்தேவ பிரம்மணா பிரதிபாத்தியமானத்வாத். உங்க பிரம்மத்தை எங்கெங்க சொல்றதோ எல்லா இடத்துலயும் ஒரு கர்மாவில உபயோகப்படுத்துங்க, ஒரு உபாசனையில உபயோகப்படுத்துங்க,
அப்படித்தான் சொல்றதே தவிர இண்டிபெண்டா சொல்லலையே. காரிய விதி பிரயுக்தேவ பிரம்மணா, காரிய விதி ஒரு செயலை செய், இத பண்ணு, இந்த யாகத்தை பண்ணு அப்படிங்கிற அதோட சேர்த்துத்தானே பிரம்மத்தை சொல்றது. எங்க அப்படி ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஆத்மா வஹலபாத்மா தோன்வேத்தவ்யா விஜிக்யாசிதவ்யா ஆத்மேத்யோபாசிதா ஆத்மானமேவ லோகமுபாசிதா பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இப்படி இத்தியாதி விதானேஷு சத்து விதிகள்லாம் எதுக்கு வரணும்? ஆத்மாவை பாரு, கட்டளை இருக்கா இல்லையா? தவ்ய பிரத்தியம், ஆத்மாவை பாருன்னு தவ்ய பிரத்தியம் இருக்கு. பாருன்னு உங்களுக்கு கட்டளை இருக்கா இல்லையா? ஆத்மா அபஹதபாத்மா சோன்வேத்தவ்யா விஜிக்யாசிதவ்யா, அவன் அறியப்பட வேண்டும், அவனை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே யாகம் பண்ணுங்கிற மாதிரி இங்கே கட்டளைத்தானே இருக்கு. ஆத்மேத்யோபாதிதா, ஆத்மா என்று தானே உபாசனம் பண்ணு, உபாசனம் பண்ணு கட்டளை தான் இருக்கு. ஆத்மானமேவ லோகம் உபாசிதா, எல்லா இடத்துலையும் கட்டளை இருப்பாங்க. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, யார் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ பிரம்மமா என்றார். இத்தியாதி விதானேஷு சத்து, இப்படி விதிகள் எல்லாம் இருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் இது பண்ணு அது பண்ணுன்னு கட்டளை தான் இருக்கு. இப்படி விதானங்கள் இருக்கும் பொழுது கோசவ ஆத்மா இந்த பிரம்மா இத்தியாகாங்காயாம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ, பிரம்மத்தை அறி, பிரம்மத்தை உபாசனம் பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்றது. அப்படி சொல்லும்போது பிரம்மன்னு என்னது, கோசவ ஆத்மா, இந்த ஆத்மான்னு என்ன, பிரம்மன்னு என்ன என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது தஸ்வரூப சமர்ப்பணேன, அந்த பிரம்மஸ்வரூபம் இன்னதுதான் என்று காட்டுவதற்காக சர்வே வேதாந்தா உபயுக்தா, எல்லா வேதாந்தங்களும் எங்க உபயோகப்படுகிறது? வேதாந்தங்களில் சில கட்டளைகள் இருக்கு. அந்த கட்டளைகளை ஆத்மாவை தியானம் பண்ணு, ஆத்மாவை உபாசனம் பண்ணுன்னு சொல்றது. ஆமா, உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அந்த ஆத்மா என்னது தெரியலையே அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மாவை சொல்றதுக்காக தான் உபனிஷத்துகள்லாம் வந்திருக்கு. அது எப்படி? சர்வே வேதாந்தா உபயுக்தா நித்யா சர்வஜ்ஞா சர்வகதா நித்ய திருப்தா நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா விஞ்ஞானமானந்தம் பிரம்மா. அந்த பிரம்மாவை உபாசனம் பண்ணுங்கிறே, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? நித்யா, எப்பொழுதும் இருக்கிறவர், சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவர், சர்வகதா, எங்கும் வியாபித்தவர், நித்திய திருப்தா, எப்பொழுதும் திருப்தி அடைஞ்சவர். இது வேணுங்கிற எதிர்பார்ப்பு கிடையாது மனுஷனுக்கு. எவ்வளவு இருந்தாலும் அது வேணும், இது வேணும், இது வேணும், ஏதாவது ஒண்ணு வேணும்னே பார்க்கலாம். அவன் எதையும் வேணும்னு நினைக்கல சார், எல்லாமும் பூர்ணமா இருக்க. நித்திய திருப்தா நித்திய சுத்த நித்திய புத்த நித்திய முக்த ஸ்வபாவா, எவர் பியூர், எப்பொழுதுமே அறிவுள்ளவர். நமக்கெல்லாம் அறிவில்ல, படிக்கிறதுல அறிவு வந்தது. அதுக்கு முன்னால் ஒண்ணும் தெரியாது, சின்ன வயசுல ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டோம். அவர் எப்படி எப்பொழுதும் அறிவுள்ளவரா இருக்கார். நித்திய முக்த, பந்தமே கிடையாது நமக்கு. தோட்டத்தெல்லாம் பந்தம், என்ன பண்றது? சர்வமும் பந்தம். எல்லாரும் நமக்கு முடி போடுறதுக்காக இருக்காங்க, ஏதா கட்டி போடுறதுக்காகத்தான் மனுஷன் இருக்கா. அவருக்கு ஒன்றும் கிடையாது. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, அறிவு வடிவமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவன் இப்படி உபாசனம் பண்ணும்போது ததுபாசனாச்சா, அப்படிப்பட்டதான பிரம்மத்தை உபாசனம் பண்றதுனால் சாஸ்திர திருஷ்டா மோட்சா, சாஸ்திரத்தினால் அறியப்படுகின்றதான மோட்சம் நமக்கு அதிருஷ்டம். நமக்கு மோட்சம்னு என்னதுன்னு தெரியல, சாஸ்திரத்துக்கு தெரியும். அதனால சாஸ்திரம் சொல்றது பண்ணுப்பா வரும் அப்படிங்கிறது. சாஸ்திர திருஷ்டா அதிருஷ்டோ மோட்சா, உமக்கு இப்போது அதிருஷ்டமா இருந்த போதிலும் சாஸ்திரம் தன் கண்ணால பார்த்தது, இப்படி நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது.
ததுபாசனாச்ச சாஸ்திர திருஷ்டா அதிருஷ்டோ மோட்சா பரம் பவிஷ்யதி. கர்த்தவிய விதி அனனுப்பிரவேசே வஸ்துமாத்திர கதனே ஆனோபாதான அசம்பவாத் சப்தத்வீபா வசுமதி ராஜாசோ கச்சதி இத்யாதி வாக்கியவத் வேதாந்த வாக்கியானாம் அனர்த்தக்யமேவ ஸ்யாத். அப்படி சொல்ற இந்த பாருங்க, கர்த்தவிய விதி அனனுப்பிரவேசே, ஒரு செயலோட சேர்க்கலையே என்றால் இந்த பிரம்மமானது இதை நீங்க உபாசிக்கணும் அப்படின்னு ஒரு செயல், அந்த செயலோட சேர்க்கலேன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆளும் அப்படின்னு பண்ணீங்கன்னா, அப்ப ஒரு செயலோட பிரம்மத்தை சொல்லல, இத உபாசனம் பண்ணுங்க, இதை இந்த கர்மாவை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லலைன்னா வெறுமன பிரம்மம் இருக்குன்னு சொல்றது. வஸ்து மாத்திர கதனே பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் இருக்கு, நீர் ஒண்ணு பண்ணுவேன் இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன லாபம்? வஸ்து மாத்திர கதனே ஆனோபாதான அசம்பவா, அத பத்தி ஏதோ ஒண்ணு பண்ணணும், தள்ளணும். ஒரு பொருளா இருந்து அதை நீங்க எடுத்துக்கணும், விட்டு பண்ணணும், ரெண்டு ஒண்ணு தானே. பிரம்மமானது ஒரு யாகத்துக்கு உபயோகப்படுத்துங்க, உபாசனையில உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லாம வெறும் பிரம்மத்தை மட்டும் சொல்லி இருக்கேன்னு வச்சுங்களேன், அதை நீங்க என்ன பண்ணணும் தெரியல சார், அதை கொள்ளணும் தெரியல, தள்ளணும் தெரியல. அப்படி சொன்னா அந்த வாக்கியம் வேஸ்ட் ஆயிடும். ஒரு வாக்கியம் வேஸ்ட் ஆகுமான்னு லோகத்துல பாருங்க, ஒருத்தர் சொன்னார், இந்த பூமியில 7 கண்டம் இருக்கு, 7 தீபம் இருக்கு. சப்தத்வீபா வசுமதி, வசுமதினா பூமி, பூமியில 7 தீவுகள் இருக்குல்ல, என்ன பண்ணுங்கள்? 7 இருக்கட்டும் 10 இருக்கட்டும், எனக்கு என்ன சார்? சப்தத்வீபா வசுமதின்னு ஒரு வார்த்தை, நியூ இன்ஃபர்மேஷன், அதை பத்தி இல்ல, தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதுதான் உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. சப்தத்வீபா வசுமதி அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு ஒரு லாபம் இப்படி இல்லையோ. ராஜா சௌகச்சதி, ராஜா போறான்னு ரோட்ல ராஜா போறான்னு போனா எனக்கு என்ன? அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பாருன்னு சொன்னா பிரயோஜனம் உண்டு. ராஜா போறாரு பாரு, அவர் எப்படி இருக்காரு பாரு, அதே மாதிரி நீ நடந்துப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் உண்டு. ராஜா போறார் போனா போட்டுமே. இருக்கிற சில வார்த்தைகள்லாம் இருக்கிறது இருக்கும்படி சொன்னா அதனால நமக்கு ஒரு லாபமும் இல்லை. அது மாதிரி ஆயிரம் வேதாந்தங்கள்லாம் இந்த செயலோட சேரு உபாசனம் பண்ணு, கர்மாவை பண்ணு அப்படின்னு சொன்னா அதனால லாபம் இருக்குமே தவிர வெறுமன 7 தீபங்கள் பூமியில 7 தீபம் இருக்கு, ராஜா போகிறார் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போல வேதாந்தங்களும் பிரயோஜனம் இல்லாதா ஆகிவிடும். சப்தத்வீபா வசுமதி ராஜாசோ கச்சதி இத்யாதி வாக்கியவது வேதாந்த வாக்கியானாம் ஆனர்த்தக்கமேவ ஸ்யாத். வேதாந்த வாக்கியங்கள்லாம் அனர்த்தகமாக ஆகிவிடும். அவன் சொன்னான், சார் நீங்க ஏதோ 2 எக்ஸாம்பிள் சொல்லி அந்த 2 எக்ஸாம்பிள் மாதிரி வேதாந்தமும் வேஸ்ட்ங்கிறதுல சில இடத்துல இருக்கிற விஷயத்தை சொன்னாலே பிரயோஜனம் உண்டுன்னு அப்படி இருக்கேன், அது மாதிரி வேதாந்தமாகலாமே. எப்படி நான் வஸ்து மாத்திர கதனேபி, சமயத்துல இருக்கிற விஷயத்தை சொன்ன மாத்திரத்தினால் பெரிய பிரயோஜனம் ஏற்படுறது எப்படின்னா, ரஜுதியும் நாயம் சர்பகா இத்தியாதோ, வெறும் கயர் இருந்தது, அந்த கயரை பார்த்து இவன் பாம்புன்னு ஏமாந்து விட்டான், நடுங்கினான். அதை பார்த்தான், அந்த கயரை பார்த்ததுல இந்த மந்தாந்த காலத்துல சாயங்கால வேலையில பாம்புன்னு பிரமிச்சான், நடுங்கினான், உடம்பெல்லாம் நேற்று கொட்ட ஆரம்பிச்சது, ஒவ்வொரு சுகத்தே இருக்கான். இப்படி இருக்கிறவனை பார்த்து அவன் சொன்னான், வெறும் கயர் தான் பாருங்க, பாம்பு இல்ல, ஏன் பாம்புன்னு பயப்படுறாங்க, பாம்பு இல்லையே அப்படின்னா. இப்ப இருக்கிற விஷயம் தானே சொன்னான், அங்கே பாம்பு இல்ல, பாம்பு இல்லைங்கிறது பாம்பு இல்லைன்னு சொன்னான். இந்த வஸ்து மாத்திர கதனம் எக்ஸிஸ்டிங் ஆஸ்பெக்ட மட்டும்தான் சொன்னான். சொன்னதுனால இவனுக்கு பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் இருக்கு. பிராந்தி ஜனித பீதி நிவர்த்தனேனா, இதுக்கு முன்னால இவன் கவலைப்பட
சொன்னால் அதுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத சில சமயத்துல இருக்கிற விஷயம் சொன்னாலுமே பிரயோஜனம் காண்டிருக்கோமே. அதே போல வேதாந்தங்களும் பிரம்மத்தை சொன்னாலும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கலாமே அப்படிங்கிறான். நானும் வஸ்து மாத்திர கதரேபி இருக்கிற பொருளை மட்டும் சொன்னாலும் எப்படி ரத்தரியம் ஆயம் தற்பா இது கயறத்தான் பாம்பில்லை என்று சொன்னாலும் பிராந்தி ஜனித பீதி நிவர்த்தனேன இதற்கு முன்னால பொய்யான அறிவினால பாம்புன்னு நினைச்சு அதனால ஏற்பட்டதான அத்தனை பயமும் கம்பமும் இவைகளெல்லாம் நிவர்த்தனேன போறத்தினால் அர்த்தவத்துவம் திருஷ்டம் இதுவும் பிரயோஜனத்தோடு கூடியிருக்குன்னு பார்த்தோம். அப்படியே இஹாபி இங்கேயும் அசம்சாரி ஆத்மவஸ்து கதனேன சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டதான ஆத்மவஸ்து ஆத்மவஸ்துன்னா நம்ம ஆத்மஸ்வரூபத்தை சொல்வதனால் சம்சாரித்துவ பிராந்தி நிவர்த்தனேன நான் சம்சாரி இப்படி கவலைப்பட்டு இருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சரீரத்துல கவலை, பக்கத்துல இருக்கிறவங்கள கவலை, ஊர்ல இருக்கிற கவலை எல்லாம் போராட்ட வரைக்கும் வக்கீல் அவன் இருக்கான். ஊர்ல இருக்கிற வியாஜங்கள்லாம் காலம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். அவன் வாசல இருக்கிற கேஸ் எல்லாம் இவன் தலையில வந்திருக்கு. இவன் யோசனை பண்ண வேண்டியது. மாத்து ப்ராப்ளமே யோசனை பண்ண முடியல. இப்படி கவலைப்பட்டு இருக்கானே இந்த சம்சாரியாத்ம நிவர்த்தனேன இது வரதுனால அர்த்தவத்துவம் யார் இது பிரயோஜனம் இருக்கலாமே. இருக்கிற பொருளை சொன்னதுனால பிரயோஜனம் இல்லைங்கிற இருக்கிற பொருளை சொன்னதுனால ஒரு இடத்துல பிரயோஜனம் கண்டிருக்கும். என்ன பிரயோஜனம்? பாம்புன்னு பயந்தவன ஐயா பாம்பு இல்லையேன்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற பயம் எல்லாம் மொத்தம் இல்லையா? அதே போலயே வேதாந்தத்தை சொன்னா பிரம்மத்தை சொன்னா எனக்கு சம்சாரத்துல இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு நினைச்சவனுக்கு குழப்பங்கள்லாம் போயிட்டு நிம்மதியா இருக்கலாமோ இல்லையோ? ஏற்ற பிரயோஜனம் இல்லைங்கிறேன் அப்படிங்கிற அவர் சொல்ற கூறுபட்டு சொன்னா ரைட். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நான் ஒத்துட்டேன். ஏக தெய்வம் இப்படி இருக்கட்டும். எதி ஸ்வரூப சிரவண மாத்திரேன பிராந்தி கயறு என்று தெரிந்த மாத்திரத்தினால் எப்படி பாம்புங்கிற பயம் போறதோ சம்சார பிராந்தி பிரம்மஸ்வரூப மாத்திரேன நிவர்த்தேதா நம் சம்சாரி எனக்கூடியதான பிராந்தியானது பிரம்மஸ்வரூப சிரவண மாத்திரேன பிரம்மஸ்வரூபத்தை கேட்ட மாத்திரத்தினால போகுமேயானால் இது பிரயோஜனம் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கான்னு இல்லையேங்கிற நம் நிவர்த்ததே அப்படி போகலையே. ஸ்ருத பிரம்மணோபி யதாபூர்வம் சுக துக்காதி சம்சார தர்ம தர்சினா ஸ்ருத பிரம்மணோபி 20 வருஷம் 30 வருஷம் வேதாந்தத்தை கேட்டவாள் கூட யதாபூர்வம் முன்னால எப்படி இருந்தாலோ அப்படியே சுக துக்காதி சம்சார தர்சன அவளுக்கும் சுகம் வருது அவளுக்கும் துக்கம் வருது. என்ன சார் உங்க வேதாந்த வேலை செஞ்சத? என்னமோ சொல்ற ஆசை குறைஞ்சதா, பணத்துல ஆசை குறைஞ்சதா, வேற ஏதாவது ஆச்சா? ஒண்ணு எனக்கு தெரியல. ஏதோ வேதாந்தத்தை கேட்டா சம்சாரி துக்கம் போயிடுறது, சம்சாரிக்குமே அவருக்கு போயிடுறதுங்கிற போறதா ஒன்னா வந்து நான் பாக்கலையே. சொல்லுங்க பாக்க ஒரு வியக்திய அப்படிங்கிறான். இவன் எதுவும் போகலைங்கிறான். இன்னும் சில பேர் துக்கம் ஜாஸ்தியா இருந்தான். ஏன்னா முன்னால எனக்கு ஏதோ ஒண்ணு தெரியும் சௌக்கியமா இருந்தது. அன்னைக்கு பேப்பர் படிச்சு அதே நியூஸ் மறுநாள் போட்டாலும் அதையே படிச்சு அப்படியே சௌக்கியமா இருந்தேன். இப்ப என்ன கட்டோப்பன் எடுத்து படிச்சா கேரளம் எடுத்து மறந்து வருது, கேரளம் எடுத்து படிச்சா இன்னொரு எடுத்து மறக்கிறது. பிரார்த்தம் என்னன்னா எதுவும் ஞாபகம் இல்லை. 18ஆம் கீழ வார்த்தான் என்னடா ஆச்சுன்னு எந்த ஸ்லோகமும் நொட்டா மாட்டேங்குது. ஒண்ணு சொன்னா இன்னொன்னு ஞாபகம் வருது. இது வேற இப்படிதான் விவகாரம் இருக்கு. என்னமோ ஏதாவது பிராந்தி போறதான் சம்சாரித்துவம் போறதுங்கிற நான் பார்த்த வரைக்கும் யாருக்கும் போகல, அதிகமாச்சு. என்ன சொல்றேன்? அதனால இப்படிப்பட்டதான பிரம்மத்தை நம்ம கேட்டா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நம்ம கூறுபட்டு சொல்றது பார்க்கணும். இதுக்கெல்லாம் சமாதானம் பின்னால சொல்ல போறோம்.
அப்படியே இருந்தானே நினைக்காதீங்க. ஆனா அவன் சொல்றது பார்க்கணும். எப்படின்னு இருக்கிற வந்து இருக்குன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை சார், அதை அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னதான் பிரயோஜனம். என்ன பண்ணணும்? அதை யூஸ் பண்ணணும். அதை ஏதாவது யஜ்ஞத்துல யூஸ் பண்ணுங்க, யாகத்துல யூஸ் பண்ணுங்க, ஹோமத்துல யூஸ் பண்ணுங்க. அப்ப அதனால பிரயோஜனம் வரலாம். வெறுமன பிரம்மம் பிரம்மம்னு சொல்லி அதை தெரிஞ்சின்றதுனால ஒரு பிரயோஜனமும் காணப்படலை. இருக்கிற பொருளை இருக்கிறதாக அறிந்ததனால் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணணும்? வேதாந்தங்களாம் பிரம்மத்தை ஒரு யாகத்துக்கு அங்கமாகவோ உபாசனைக்கு அங்கமாகவோ அது சொல்லப்படுறது. அதனால டைரக்டா பிரம்மத்தை அறியுங்கள்னு சொல்லலை, சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான வேதாந்தங்கள் எதுக்கும் உதவாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் சார்? பிரம்மமானது எப்படி சொல்லப்படுறது? கர்மாவுக்கு அங்கமாக சொல்லப்படுறது. எது பிரதானம்? கர்ம சம்பிரதாயம். கர்மாவுக்கு அங்கமாக கர்மாவை பண்ணக்கூடியதான எஜமானதை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ, அங்க இருக்கக்கூடியதான தேவதையை சொல்றதுக்கோ, அல்லது உபாசனம், உபாசனம்னால மானசிகமான கர்மா, மென்டல் ஆக்டிவிட்டி, அதுக்காகவோ ஏதோ சொல்லப்படுறதுன்னு சொல்லுங்க. திருமண பிரம்மத்தை சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் வேண்டாம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. பாருங்க, இது கம்ப்யூட்டர் ஜாஸ்தியா இருக்கு, பெட்டர் அது கிடையாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. நடுவி வர்த்ததே சுதம் பிரம்மணோபி, பிரம்மத்தை கேட்டவர்களும் அவளுக்கும் யதாபூர்வம் முன்னால எப்படி இருந்ததோ அதே மாதிரி சுக துக்காதி சம்சார தரிசன, சுகம் துக்கம் முதலிய சம்சாரங்கள் காணப்படுகிறது. அதோட மட்டும் இல்ல, வேதம் என்ன சொல்றது? ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா இது சிரவணோத்தர காலையோ மனன நிதித்யாசனையோ விதி தர்சனாத். திருமண ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா திருமண கேட்டா போறோம்னு சொல்லல, கேட்ட பிறகு அதை மனனம் பண்ணு, அதையே மனசுல யோஜனை பண்ணு சொல்றது. நம்ம பண்றது இல்லைங்கிறது வேற. ஆனா எடுக்க பெருமை கேட்டா போறோம்னு சொல்லலையே, அதே மனசுல நினைக்கணும்னு சொல்றது இல்லையாப்பா. நிதித்தியாசிதவியா தியானம் பண்ணுன்னு சொல்றது. அதனால என்ன தெரியுது? வெறுமனை அறிஞ்ச லாபம் இல்ல, அறிஞ்சிருந்து அது ஏதோ ஒரு செயல உபயோகப்படுத்தணும். ஆகையால் பிரதிபத்தி விதி விஷயத்தையா உபாசனா விதிக்கு விஷயமாக உபாசனம் பண்ணணும். எப்படி உபாசனம் பண்ணணும்? பிரம்மம் இப்படி இருக்கிற உபாசனம் பண்றதுக்காகத்தான் சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அபியுபகந்தவ்யம். சாஸ்திர யோதித்வாதுங்கிற அதிகரணத்துல வேதம்தான் பிரமாணம் பிரம்மத்திற்கு, வேதம் பிரம்மத்தை சொல்றது என்று சொல்லிட இப்படி சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? கர்மாவுக்கு அங்கமா இருக்குன்னு சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஆகையால் விவகாரப்படி கர்மாவுக்கு அங்கமாகத்தான் சொல்றது. உபாசனம் பண்ணுங்க, கர்மாவை பண்ணுங்க, அந்த கர்மாவுக்கு பிரம்மத்தை இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லணுமே தவிர டைரக்டா சொல்லாது. அப்படின்னு சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல சொன்னதான வேதம்தான் பிரம்மத்துக்கு பிரமாணம்னு சொன்னிட வேதம் பிரம்மத்தை சொல்றது. ஆனால் எங்கத்துல சேர்க்கும் போது சொல்றது என்ன பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் பிரத்திகாரன். இப்ப அதுக்கு சமாதானம் சொல்ற அத்திராவதீயதே. அப்பா சொல்றேன் கேளு, அத்திர அவிதீயதே. முன்னால இருக்கிற பூர்வபட்சியோட கொஞ்சம் தேவல. முன்னால இருக்கிற பூர்வபட்சி பிரம்மே இல்லையா? பிரம்மத்தை வேதம் எப்படி சொன்னோம்? வேதம் பிரம்மத்தை சொல்றதுக்காக தானே வந்திருக்க, ஒரு செயலை சொல்றது சொல்ல வந்திருக்க. இருக்கிற பிரம்மத்தை சொல்லிட்டு இருக்குமா என்ன? தயிர் பால் சொல்றவங்க பிரம்மத்தை சொல்லுமா என்ன? அது சொல்லாதுன்னு சொல்றது பாருன்னு எழுத காட்டிக்கணும். அதுக்கப்புறம் இவன் சொல்றான் போக சொல்றது. ஆனா இண்டிபெண்டா சொல்லல. ஒரு கர்மாவுக்கு அங்கமா தயிர், வேதம் தயிரை பத்தி பேசுறது. வேதத்துக்கு தயிருக்கு என்ன சம்பந்தம்? தயிரை யாகத்துல பண்ணினா உங்க பையனுக்கு நல்ல கண்ணு தெரியும். இந்திரிய காமத்திய துயாது தயிர்னால பண்ணும் அப்படின்னு. அப்ப என்ன தயிரை சொன்னாலும் கர்மாவுக்கு அங்கமா சொல்றது.
பிரபத்தி விதி விஷயத்தையைவ உபாசனைக்கு எப்படி உபாசனம் பண்ணும் என்பதற்காகத்தான் சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அபிமகந்தவ்யம். சாஸ்திரம் இப்படித்தான் சொல்கிறது பிரம்மத்தை என்று ஒத்துக்கொள்ளணும். இவர்ல நிரவண மனன நிதித்தியாதனையோ விதி தர்சனாத் நீங்க பூர்வபட்சத்துல விதி இருக்குன்னு சொல்றாரு. இதைத்தான் சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது உபநாதிஷு பிரயுக்த க்ஷோதைக்கியாதிபது ஆத்மாவில விதி கிடையாது, ஞானத்துல சிரவணத்துல விதி கிடையாது அப்படின்னு சொல்ல போறாரு. ஆகையால் விதி இருக்கு நீங்க பூர்வபட்சம், விதியை சொல்ல முடியாதுன்னு சித்தாந்தம் வரும். இந்த இடத்துல அத்ரா விதியதே சொல்ல பாருங்க. நான் சொன்னா நோன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல நோன்னு சொல்லனா அதுக்கு சொல்லலாம். நீ சொன்னதெல்லாம் டோட்டலி அன்அக்செப்டபிள். சத்தியம்னு அவன் சொல்றது ரைட்டு தான், ஆனாலும் அது அர்த்தாங்கிக்காது. எப்பொழுது ஒருத்தன் சொன்னதை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணலையோ அப்ப நம்ம சத்தியம். ஆமா நீ சொன்னது ரைட்டு தான் அப்கோர்ஸ், ஆனா பின்னால ஒரு பாதியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படி ரிஜெக்ட் பண்றதா இருந்தா சத்தியம்னு சொல்லலாம். டோட்டலா நீ சொல்றதுல கொஞ்சம் கூட 1% கூட எடுத்துக்க முடியாதுன்னா நோ. கர்ம பிரம்ம வித்யா பலயோ வைலட்சண்யாத் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்ஷன் என்ன, வேதாந்தம்னா என்ன? கர்ம பிரம்ம வித்யா பலயோ வைலட்சண்யாத் கர்ம பலஸ்ய பிரம்ம வித்யா பலஸ்ய வைலட்சண்யம் அஸ்தி. கர்மாவுக்கும் பிரம்ம வித்யைக்கும் பிரம்ம வித்யா பலத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்மாவை செஞ்ச என்ன சார் பலம்? கர்மாவை செஞ்சா பசு வரும், காசு வரும், புகழ் வரும், மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர் வரும், சொர்க்கம் வரும். இவைகள்லாம் கர்மாவை பண்றதுனால வரக்கூடியதான பலன்கள். பிரம்ம வித்தியை வார்த்தை என்னன்னா உனக்கு இருக்கிற துன்பம் போகும். விவகாரப்படி அதனுடைய பலம் வேற, இதனுடைய பலம் வேற. கிளியர் கட்டா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். கர்மா வந்து எவ்வளவு பெரிய கர்மா பண்ணினாலும் சொர்க்கம் வரலாம், நிறைய காசு வரலாம், உங்க அதெல்லாம் 1000 மாடு இருக்கலாம், காலம் எந்த மாடு எங்கே போச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கா. சொர்க்க பக்கத்துல போங்க, ஒரு நாளைக்கு சொர்க்கமா ஆயிடும், கீழே விழுங்க. இதுல கர்மாவுடைய பலம். பெரிய ஜமீன்தார் இருக்கிறது 1000 ஏக்கர் இருக்குன்னா காலம் அவெல்லாம் சும்மா இருக்க முடியாது. சார் அங்கே பண்ணணும், இங்கே இது பண்ணணும், இங்கே அது பண்ணணும், இங்கே உரம் போடணும். இவளோட பேசுறதுக்கே நாளெல்லாம் போயிடுது. ஒரு நாமநாமம் பண்ணல இவருக்கு. என்னடா இது காது வேலையா இருக்கு அப்படின்னு வந்துடுது. விவகாரம் என்னென்ன, இது கர்மா பலம் வேற. பிரம்மஞானத்துடைய பலம் என்னென்ன, சரீரத்தை மறந்துட்டு ஆனந்தமா சொப்னத்துல தன்னுடைய நிலையில இருக்கான். ஆனா அந்த பலம் வேற, இந்த பலம் வேற. கர்ம பிரம்ம வித்யா பலையோ கர்ம பலஸ்ய பிரம்ம வித்யா பலஸ்ய வைலட்சண்யாத் டிஃபரன்ஸ் இருக்கு. கர்ம பலம்னு சொல்லுமோ இல்லையா? கர்மானா என்னது? கர்மாவை எத்தனை விதமா பண்றோம்? சாரீரிகம், சாரீரம், வாசிகம், மானசம் கர்மா. ஆக்ஷன் பண்றதுன்னா எதனால பண்றேன்? சரீரத்தினால ஒரு ஆக்ஷன் பண்றேன். இன்னொருத்தர் அடிக்கிறதோ எழுறதோ இவங்க சரீரத்தினால பண்றது. இதை பகவானுக்கு பூஜை பண்றதோ விஷயங்களை எதுவும் எழுதலை சொல்றேன். இதால பண்ணுதா? வாசிக்கம், வாக்குனால ஒருத்தரை வையறதோ பகவன் நாமாவை சொல்றதோ இது வாக்குனால மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். முன்னால சொன்னது சரீரத்தினாலையும் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப சொன்னது வாக்குனால பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டு தானே. மனசுனாலேயே சில கர்மாக்கள் பண்ணலாம். அது மனசுக்குள்ள பகவான பரமேஸ்வரன ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சு தன்னை கல்பிடமாசனம் இமஜனம் ஸ்நானம் ஜதி அம்பரம் அழகா அவருக்கு கங்க ஜலத்தை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் தலையில தங்கத்தினால ஏற்பட்ட வில்வ மனத்தை வச்சு அப்படி தியானம் பண்ணுங்க. இது பண்ணலாம். எதிராக பிளாட்டக்காரன் பாட்டுக்கு மேலும் மேலும் சம்பாதின நாட்டமா போடும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாமோ இல்லையோ. இது பண்ணலாம், அதுவும் பண்ணலாம் சார். விவகாரம் என்ன? ஒரு ஆக்ஷன் வந்தா ஆக்ஷன் எத்தனை விதமா இருக்கலாம்?
கிராஸ் பாடி ஸ்தூல சரீரத்தினால சில செயல்களை பண்ணலாம், வாக்குனால மட்டும் சில செயல்களை பண்ணலாம், போற்றலாம் தூற்றலாம். அதே போல மனசினாலையும் சில செயல்களை பண்ணலாம். எப்படி? நல்ல சங்கல்பம் தன்மே மனசங்கல்பமஸ்து, நல்ல சங்கல்பங்கள் சிவசங்கல்பங்கள் ஏற்படலாம். இல்ல இன்னொரு அழியணும்னு நினைக்கலாம். இத மூணுதான் நீங்க கர்மா பண்ண முடியும். கர்மா எத்தனை விதம்? சாரீரம், வாச்சிகம், மானசிகம். இது எங்கதான் சொல்லியிருக்கேன்னு ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம். ஸ்ருதிகள்ல சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கு. என்னென்ன கர்மாக்களை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன ஏது, ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம். இதுக்கு கர்மம்னு பேராம். இந்த கர்மாக்களுக்கெல்லாம் என்ன பேரு? கர்மம்னு பேரு. எஸ் விஷயா ஜிக்யாசா, எதை பத்தி விசாரமானது? அதாதோ தர்ம ஜிக்யாசா இது சூத்திரிதா. பூர்வமீமாசையில அதாதோ தர்ம ஜிக்யாசா என்று ஆரம்பித்து விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. அதான் பூர்வமீமாசை. அதாதோ தர்ம ஜிக்யாசான்னு ஆரம்பித்து 12 அத்தியாயங்கள்ல 60 பாதங்கள்ல, 12 அத்தியாயம் 48 பாதம் தானே இருக்கணும் கூட. சில அத்தியாயங்களுக்கெல்லாம் 8 பாதம், 8 கால் பூச்சி மாதிரி. அவன் விவகாரம் என்னச்சு 60 பாதம், 1000 அதிகரணம், 192 அதிகரணத்துக்கு இவ்வளவு கட்டப்பட்டுள்ளது பிரம்மசூத்திரத்துல. 1000 அதிகரணங்கள். ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ். பாட்ட மதம் ஒண்ணு, பிராபாகர மதம் ஒண்ணு, முராரி மிஸ்ர மதம் ஒண்ணு. முராரி திருதிய பார்த்தா ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் 3 பூர்வபட்சம் 3 சித்தாந்தம். அப்படி அது எப்படி சமுத்திர ஸ்தானியமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பாதாவே வித்தியது ஜெய்வலீய நியாயோபரோதேசதி மௌனமுத்ரா. சபையில பேசிட்டு இருக்கான், 1000 பேர் இருக்கான் சபையில, இவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆள் எழுந்து நின்று சொன்ன, ஐயா நீ சொல்றது ஜெய்வலி நியாயத்துக்கு விரோதமே. வாய் முன்னு உட்காந்துக்கான். விவகாரம் என்னடாச்சுன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னான். அது முதல் லைன் இல்லாம 2வது லைன் சொன்னான். எப்படி சார் ஞாபகம் வரும்? அது மாதிரி அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். சமுதிரம் போன்றதான சப்ஜெக்ட். ஏன்டா மனுஷன் எத்தனை செயல் பண்ணலாம். அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு எல்லா செயலும், ஒவ்வொரு செயலையும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதிராத்திரத்துல தொடர்ச்சி பாத்திரம் எடுத்துக்கணுமா எடுத்துக்கப்படாதா, இந்த சாரதாதி கோத்திரம்னு எடுத்துக்கூடாது, சங்கிருதி கோத்திரம்னு எடுத்துக்கணும், இந்தந்த கோத்திரத்துல இருக்கிறவா இன்னென்ன பண்ணணும், இந்தந்த கோத்திரத்துல இருக்கிறவா பண்ணக்கூடாது. சௌந்தரியால அசக பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம், நாஸ்திரியால கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஏன்னா விவகாரம் வித்யா உத்தர தேசத்துல அத்தை பொண்ணு முறை பொண்ண கல்யாணம் இந்த காலத்துல கிடையாது, உடச்சுக்கிறோம். இந்தூர்ல எப்படின்னு முறை பொண்ணுன்னா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ குருவியா இருந்தாலும் வேற வழி கிடையாது. இந்தூர்ல என்ன சுவாமின்னு இப்படின்னா தர்மசாஸ்திரத்துல பரஸ்பர விருத்தமான எதை பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு சொன்னதே இதான் பூர்வமீமாசை. எஸ்விஷயா ஜிக்யாசா அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இது சூத்திரிதா. தர்மம் தான் சொல்லியிருக்கா, அதர்மத்தை பத்தியும் சொல்லியிருக்கு. அதர்மோபி ஹிம்சாதி, இந்த துன்புறுத்துறது அதர்மம், பொய் பேசுறது அதர்மம், கெட்ட வார்த்தை சொல்றது அதர்மம், இதில் வைக்கிறது அதர்மம். இப்படி அதர்மோபி ஹிம்சாதி பிரதிஷேத சோதனா லட்சணத்வாது ஜிக்யாஸ்யா பரிஹார. அதையும் தெரிஞ்சுக்கணும் சார், அதர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சிருந்தானே விட முடியும். நம்ம பாட்டுக்கு பால் சாப்பிட்றதால காமியும் சாப்பிடணும். என்னடா பால் தானே அது, கொஞ்சம் திக்காட்டன் போட்டேன், கொஞ்சம் சக்கரை போட்டேன், இப்ப இது சாப்பிட்டா அது சாப்பிடலாமான்னு கிடையாதுப்பா. இதைத்தான் சாப்பிடணும், அது சாப்பிடப்படாது. இப்ப விவகாரம் என்ன, எதை உட்கொள்ளணுங்கிறது தெரியணும், எதை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் நமக்கு தெரியணும், எதை விடணுங்கிறது தெரிஞ்சாதான் விட முடியும். அதர்மத்தையும் அறியணும். எதற்காக? விடுறதுக்காக, தெரிஞ்சுக்கணும். அனுஷ்டானம் பண்றதுக்காக இல்ல. விவகாரம் என்ன, தெரியாத போல இது அதர்மம்னு தெரியாத போல எப்படி சார் விடுவிட்டீங்க? அதர்மமும் சொல்றது மீமாசையில பாருங்க. அதர்மோபி ஹிம்சாதி பிரதிஷேத சோதனா லட்சணத்வா ஜிக்யாஸ்யா பரிஹாராய அயோ சோதனா லட்சணையோ. இப்படி விதியினால சொல்லப்பட்டதானது அர்த்த அனர்த்தயோ. தர்மத்துக்கு அர்த்தம்னு பேரு, அதர்மத்துக்கு அனர்த்தம்னு பேரு.
பலம் என்னன்னு பிரத்யக்ஷே சுகதுக்கே. நல்லது பண்ணினா சுகம், கெட்டது பண்ணினா துக்கம். அது எப்படின்னா மறுபடியும் சரீர வாங்மனோவிரேவ உபபுஜ்யமானே. அது அனுபவிக்கிறதும் சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் மனத்தினாலையும். சரீரத்தினால் ஒருத்தருக்கு துன்பம் வந்த பண்ணினேடையானால், தீங்க பண்ணினேடையானால் மறுபடியும் சரீரத்தினாலே அனுபவிக்கிறேன். ஒருத்தர் அடிச்சா அவன் திருப்பி அடிக்கிறான், ஒருத்தர் வைத்தா திருப்பி வைக்கிறான். ஒருத்தர் கெடுதலா நடந்ததுன்னா சொப்னத்துல குடி பெருக்கிறது கூட. சொப்னத்துல ஏன் சார் வந்ததுன்னு மனசுனால ஏதோ பாவம் பண்ணி விவகாரம் என்னாச்சுன்னு சொப்னத்துல உங்களுக்கு புலியான வரக்கிறது, ஓட முடியல, காசு கதறு முடிச்சுக்கிறேன். மனசுனால கர்மா பண்ணினேன், மனசுனால அனுபவிச்சேன். நீங்க பண்ணக்கூடியதான கர்மங்கள் அவமனிகை சாரீரிகம், மானசிகம், வாசிகம். அதனால நீங்க அனுபவிக்கக்கூடியது எத்தனை சுகதுக்கங்கள்? சரீரம், வாசிகம், மானசிகம். அதான் சுகதுக்கே சரீரவாங் மனோதிரேவ உபமுஜ்யமானே. அது எப்படி சார் அனுபவிக்கிறேன்? விஷயேந்திரிய சம்யோக ஜன்யே. புலனுக்கும் பொருளுக்கும் சம்யோகம் ஏற்படும், அதனால சுகம் வரும். நீங்க ஒரு பொருளை பார்க்கிறேன், என்ன அழகா இருக்கு சார், சுகம் வந்திருக்கு. நீங்க அதை பார்க்காத போனா வந்திருக்காரு. உங்களுக்கு கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் பொழுது சென்ஸ் ஆர்கன் should meet with the object. அப்பதான் சுகமா துக்கமா வரும். விஷயேந்திரிய சம்யோக ஜன்யே பிரம்மாதிஷு ஸ்தாவராந்தேஷு பிரசித்தே. பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு மரக்கொடிகள் வரைக்கும் இது தெரியும். சதுர்முக பிரம்மாவுக்கும் சுகதுக்கம் உண்டு, மரங்கொடிகளுக்கும் சுகதுக்கம் உண்டு. மரம் கட்டி வச்சிருக்கேன், ஆடை கண்டா அது பயப்படுறது, என்னது கழிச்சு சாப்பிடுவோம் தெரியுமா? ஒரு மரத்தை கூட பயம் உண்டு, வந்துருமோ ஒடிஞ்சு நிக்கிறது. அதே போலயே ஒரு தென்னை மரம் போட்டேன்னு வச்சுங்களேன், வெயில் சரியா வரல, இருக்கு பக்கத்துல வழியா அப்படியே காஞ்சி போறது. எதுக்குன்னு வெயில் வரணுண்டு. நீங்க கூட பாருங்க, வெயில் காலமா இருந்ததுன்னா ஃபேன் அது கீழே உட்கார்ந்து ட்ரை பண்றோம். யாரோ சொன்னா ஃபேன் கீழே உட்கார்ந்தா இந்த ஃபேன் கக்கம் தலையில விழுந்த உட்காருவாங்க, ஈஸியா உட்கார முழுக்க. அவ என்ன விவகாரம்னு எதுவும் மனுஷனுக்கு வரக்கூடியதான போகங்கள் சரீரம், வாக்கு, மனசு இதனால்தான் வரும். அதனால்தான் செய்யறது.